அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸுக்கெலாம் போனால் நம்ம ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்ற பட்டர் நான் ரெசிபி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் ஈஸ்ட் சேர்க்காமல், அவன் இல்லாமல், தந்தூர் அடுப்புலாம் தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியாக நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக செஞ்சிடலாம். நாளைக்கு சண்டே, உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வீக்கெண்ட் டைமில் தான் அதெல்லாம் ட்ரை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 kg அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு மைதாவில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் அண்ட் ரெசிபி வந்து காமிக்க முடியும். 1 kg மைதா அப்படிங்கிறது இந்த கப்பில் கரெக்டாக 8 கப் இருந்துச்சு. நான் எதுக்காக கப்பில் அளந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டே இருங்க சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து சேர்க்குறது எல்லாமே அளந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 8 கப் அளவுக்கு மைதா இருந்துச்சு இல்லையா? அதுக்கு வந்துட்டு 2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சூடாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ச்சிட்டு எடுத்துக்கணும். ஸோ கரெக்டாக 8 கப் அளவுக்கு மைதாக்கு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அந்த சுகர் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 கப் அளவுக்கு மைதா எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பால், 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்திங்கன்னா போதும். ஸோ அதனால தான் நான் கப்பில் அளந்து காமிச்சிருக்கேன். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான ரொம்ப புளிப்பில்லாத தயிர் எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ 2 கப் அளவுக்கு நீங்கள் மாவு எடுக்கிறீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா போதும். கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக ஒரு 4 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் நீங்கள் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எதுக்காக நான் 2 கப்புக்கு அளவு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் நான் குவான்டிட்டி அதிகமாக தான் செய்கிறேன் இல்லையா? ஸோ குவான்டிட்டி கம்மியாக செஞ்சு காமிக்க சொல்லுவீங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த தயிர், பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு பிசைறதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, பால் சேர்த்தோன்னாலே போதும். இப்போ நம்ம எடுத்திருக்க பால் அளவு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதே போல் இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம பரோட்டா, பூரிக்கெலாம் மாவு பிசைகிறப்போ உப்பு கரெக்டாக போடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கரெக்டாக போட்டோம் அப்படின்னா தான் நான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேலன்ஸ் இருந்த பாலையுமே ஊற்றிட்டு நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சமே சாஃப்டாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிருங்க. நம்ம பிசைகிற அளவுக்கு நான் வந்துட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி விடுறப்ப தான் நமக்கு நான் வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இன்னைக்கு இந்த பட்டர் நான் வந்துட்டு அகாரோ எலைட் ஹார்ட் ஆனோடைஸ்டு தவால தான் செய்ய போகிறோம். நான் வந்துட்டு 2 வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த தவா வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. 28 சென்டிமீட்டர் ஒன்று, 25 சென்டிமீட்டர் ஒன்று அம்மாவுக்கு, ஒன்று எனக்கு. அம்மாக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா தோசை சட்டி ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று வாங்கணுன்ட்டு இருந்தாங்க. ஸோ இதோட லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட். நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளிப் பண்ணுற ஐட்டம்லாம் செய்கிறதுக்கு இந்த தவா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா நம்ம நான்லாம் செய்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு நம்ம திருப்பி அந்த ஃப்ளேமில் காமிக்கணும். ஸோ அதனால் இந்த ஹேண்டில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாயிருக்கு, ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் போடுறதுக்காக நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஒரு மீடியம் சைஸ் பால் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ரொம்ப தின்னாக போட்டுட்டிங்க அப்படின்னா மொறுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காக நம்ம பரத்தி எடுத்துக்கணும். மைதா மாவு டஸ்ட் பண்ணி தான் நான் பரத்திக்கிறேன். ஆயில் போட்டு பரத்தணும் அப்படின்னா நமக்கு தவால ஒட்டாது. ஸோ மாவு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பரத்திட்டு கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அதை மேலாக தூவிட்டு திரும்ப அதை லைட்டாக அப்படியே பரத்தி விட்டுறணும். அதுக்குள்ளே அப்படியே செட் ஆகுற மாதிரி. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டு பரத்திட்டிங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆயிரும். அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு பின்னாடி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு தண்ணி அப்ளை பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாகவே ரொம்ப சொதன்னு இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சூடாக
சூடாக இருக்க தவால அதை போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் அப்படியே நமக்கு அழகாக ஃப்ளஃபியாக வரும். அதை அப்படியே திருப்பி ஃப்ளேமில் காமிச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பபிள்ஸாக நல்லா சூப்பராக வரும். இது நமக்கு செய்கிறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு. அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொன்னிறமாக நமக்கு தந்தூர் அடுப்பில் வச்ச மாதிரியே வந்துடும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நல்லா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு பட்டர் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பர் சாஃப்டான பட்டர் நான் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பட்டர் சிக்கன், செட்டிநாடு மசாலா, நல்ல காரசாரமான கிரேவிலாம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.